முன்னுரை. மோட்சம் இருப்பது உண்மை, நரகம் இருப்பதும் உண்மை. வசூலா ரைடனின் இயல்புக்கு அப்பாற்பட்ட தெய்வீக உலகத்துடன் ஏற்பட்ட அசாதாரணமான அனுபவங்களை பற்றிய வாழ்க்கை பயணத்தில் பயணிக்கும் எங்களுடன் சேர்ந்து கொள்ளுங்கள். பாகம் 1. முன்னெச்சரிக்கைகள். என் வாழ்வு முழுவதும் நான் ஆன்மீக உலகத்தை பார்த்திருக்கிறேன். நான் தேவதூதர்களை காண்கிறேன், புனிதர்களையும் மற்ற இயல்புக்கு மேற்பட்ட உயிர்களையும் காண்கிறேன். நான் இறந்த மனிதர்களின் ஆன்மாக்களை காண்கிறேன். நீங்கள் உயிருள்ள மனிதர்களை காண்பது போலவே நான் அவர்களை தெளிவாக காண்கிறேன். சிலர் தங்கள் செவிகளால் இசையை கேட்கிறார்கள், இசை கோர்வைகளை எழுதுகிறார்கள். மற்றவர்கள் தங்கள் மனக்கண்ணில் எண்களை காண்கிறார்கள், வியத்தகு கணித சமன்பாடுகளுக்கு தீர்வு காண்கிறார்கள். நான் இயல்புக்கு மேலானதை காண அழைக்கப்பட்டிருக்கிறேன். நீங்கள் தெருவில் என்னை சந்தித்தால் இந்த சந்தேகமே உங்களுக்கு வராது. நான் மற்ற எல்லாரையும் போலத்தான் தோன்றுகிறேன், செயல்படுகிறேன். நான் ஒரு துறவற கன்னிகையோ, ஒரு வனவாசியோ அல்லது ஒரு குறி சொல்லும் நாடோடி பெண்ணோ அல்ல. நான் உங்களைப் போலத்தான். எனினும் காட்சிகளில் உங்களுக்கும் எனக்கும் மிக அப்பாற்பட்ட ஒரு உலகத்தை, ஒரு பரிமாணத்தை காண நான் அழைக்கப்படுகிறேன். அது நம்மை சூழ்ந்துள்ள கண்களுக்கு தெரியாத ஒரு உலகம். தேவதூதர்கள் மற்றும் பிசாசுக்கள், நம் வாழ்வின் ஒவ்வொரு கணத்தையும் பாதிக்கும் வல்லமைகள் மற்றும் சக்திகளின் உலகம். அந்த உலகை நான் காண்கிறேன். அதை காண்பது நம் உலகை நான் காணும் விதத்தை மாற்றுகிறது. நம் வாழ்வுகளில் உள்ள மிக பல விடை தெரியாத கேள்விகளுக்கு பின்னால் மறைந்துள்ள மறைப்பொருளை புரிந்து கொள்ள அது எனக்கு உதவுகிறது. மனிதர்கள் இறக்கும்போது எங்கே செல்கிறார்கள்? ஒரு மோட்சம், ஒரு நரகம். இவற்றிற்கிடையே வேறு எதுவும் உள்ளதா? பிசாசுகளும் தீய ஆவிகளும் இருக்கின்றனவா? அல்லது அவை வெறும் கற்பனை கதைகளா? அனைத்துமே ஒரு காரணத்திற்காகத்தான் நிகழ்கிறதா? கடவுள் நல்லவர் என்றால் நாம் துன்புற அவர் ஏன் அனுமதிக்கிறார்? கனவுகளும் முன்னெச்சரிக்கைகளும் எதிர்காலத்தை நமக்கு சொல்ல முடியுமா? நாம் இறுதி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இறுதியில் தேவநீதி என்று எதுவும் இருக்கிறதா? வாழ்வை பற்றியும் மரணத்தை பற்றியும், நாம் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது பற்றியும் முடிவில்லாத கேள்விகள். நூற்பின்னல் ஓவியம் ஒன்றை பின்புறம் திருப்பி அந்த சிக்கலான நூல்களை எல்லாம் சேர்த்து எவ்வாறு ஓர் அழகிய வடிவத்தை உருவாக்குகின்றன என்று பார்ப்பது போல ஒரு வேறுபட்ட கண்ணோட்டத்திலிருந்து இவற்றில் பல கேள்விகளை காண்பதால் மட்டுமே அவற்றிற்கான பதில்கள் கண்டுபிடிக்கப்பட முடியும். அந்த கண்ணோட்டத்திலிருந்து பார்க்க எனக்கு உதவுவது மட்டுமின்றி கடவுளின் சொந்த காரணங்களுக்காகவும் என் மிக இளம் வயதிலிருந்தே ஞான ரீதியான அனுபவங்கள் கடவுளால் எனக்கு வழங்கப்பட்டன. இது தெய்வீகமானதோடு கடவுளோடு நான் கொண்ட நம்ப இயலாத அனுபவங்கள், சந்திப்புகள் மற்றும் அவை எனக்கும் உங்களுக்கும் உலகம் முழுவதற்கும் என்ன பொருள் கொண்டவையாக இருக்கின்றன என்பவை பற்றிய ஒரு வியக்கத்தக்க வரலாறாக இருக்கிறது. தொடக்கங்கள். இப்போது என் பிறப்பின் பரபரப்பான நாட்களை நோக்கி நாம் காலத்தில் பின்னோக்கி செல்வோம். நான் எகிப்தில் உள்ள கெய்ரோவில் கிரேக்க பெற்றோருக்கு 1942 ஜனவரி 18 அன்று பிறந்தேன். இது ஒரு முக்கியமான தேதி, ஏனெனில் இது புனித ராயப்பரின் ஆசனத்தின் திருநாளாகவும், மேலும் பல்வேறு சபைகள் தங்கள் பிரிவு மற்றும் பிணக்குகளின் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக ஒன்று கூட இருந்த ஒருமைப்பாட்டு வாரத்தின் முதல் நாளாகவும் இருந்தது. என் பிறப்பிற்கு முன் என் தந்தை வழி பாட்டி தான் என் ஞான தாயாக இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தி இருக்கிறார். அவர் வசிலிக்கி என்னும் தம் தாயின் பெயரையே எனக்கும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். என் தாய்க்கு அந்த பெயர் பிடிக்கவில்லை, ஏனெனில் அது மிக பழமையான பெயராக இருப்பதாக அவர்கள் எண்ணினார்கள். ஒரே குழந்தைக்கு பல பெயர்கள் இடப்படுவதை எங்கள் கலாச்சாரம் அனுமதித்ததால் என் தாய் தான் விரும்பிய ஒரு பெயரை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். அது கிளாட் என்பதாகும். நான் பிறந்தபோது என் கண்கள் இறுக மூடியிருந்தன. அவை சற்றும் திறக்கவில்லை, திறக்க முடியவும் இல்லை. என் தாய் கடும் அச்சத்திற்கு உள்ளானார்கள். முழுவதுமாக திறக்க முடியாதபடி ஒட்டிக்கொண்ட கண்களுடன் ஒரு குழந்தை பிறப்பது மிகவும் அபூர்வம். அப்படியே அவை ஒட்டி கொண்டிருந்தாலும் அது ஒரு சில மணி நேரம் அல்லது அதிகபட்சம் ஒரு நாள் மட்டும்தான். ஆனால் என் கண்களோ நிரந்தரமாக திறக்க முடியாமல் ஒட்டி கொண்டிருப்பதாக தோன்றின. நான் உலகத்தை காண விரும்பாதது போல தோன்றியது. 3 முழு நாட்களாக என் கண்கள் இறுக மூடியே இருந்தன. மருத்துவர்களால் இதற்கு எந்த விளக்கமும் தர முடியவும் இல்லை. நான் பார்வையற்றவளாக இருக்க நேரிடலாம் என நினைத்த என் தாய் மிகுந்த அச்சத்திற்கு உள்ளானதால் அவர்களிடம் தாய்ப்பால் வற்றி போயிற்று. ஆகவே அதே நாளில் பெண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்திருந்த மற்றொரு தாயை எனக்கு செவிலித்தாயாக ஏற்றுக்கொள்ளுமாறு மருத்துவர்கள் என் தாய்க்கு ஆலோசனையை கூறினார்கள்.
எனது இத்தாலிய செவிலித்தாய் தனது பெண் குழந்தைக்கு லூசியா என்று பெயரிட்டிருந்தார்கள். இத்தாலிய மொழியில் அதற்கு ஒளி என்பது பொருள். என்னிடம் இல்லாத ஒன்று. ஜபத்தின் வல்லமையில் உறுதியான விசுவாசம் கொண்டிருந்த என் தாய் இதற்கு ஒரு தீர்வை பெறும்படி கடவுளிடம் திரும்பினார்கள். திடீரென பாராஸ்கேவி என்னும் ஒரு கிரேக்க புனிதையின் வரலாறு அவர்களது நினைவுக்கு வந்தது. இந்த புனிதை கண்கள் தொடர்பான புதுமைகளுக்கு பெயர் பெற்றவளாக இருந்தாள். என் தாய் எனக்காக ஜபிக்கும்படி அந்த புனிதையிடம் மன்றாடினார்கள். என் கண்கள் குணமானால் அப்புனிதையின் பெயரையே எனக்கு சூட்டுவதாக அவர்கள் நேர்ந்து கொண்டார்கள். கிரேக்க மொழியில் பாராஸ்கேவி என்றால் வெள்ளிக்கிழமை என்றும் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்றும் பொருள். என் தாய் அறியாமலே எதிர்காலத்தில் எனக்காக காத்திருந்த காரியத்திற்கு இது பொருத்தமான பெயராக இருக்க வேண்டியிருந்தது. மிகச் சரியாக 3 நாட்களுக்கு பிறகு இறுதியாக என் கண்கள் திறந்தன. என் தாய் தன் நேர்ச்சியை நிறைவேற்றினார்கள். அவர்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு போற்றி துதித்தார்கள். இந்த பெயரோடு நான் மொத்தம் 3 பெயர்களை கொண்டிருந்தேன். நான் முதலில் இறந்தவர்களை காண தொடங்கிய போது எனக்கு 18-19 வயது இருக்கும். அப்போது நான் சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அவர்கள் ஒரு நாள் திடீரென எனக்கு தோன்றினார்கள். எங்கள் பண்ணை வீட்டின் தரையில் அவர்கள் எல்லா இடங்களிலும் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஒரே விதமாக தோன்றினார்கள். ஆண்களும் பெண்களும் ஒருவரிடமிருந்து மற்றவர் பிரித்தறியப்பட முடியாத வகையில் பசை போட்டு ஒட்டப்பட்டவர்களைப் போல மிக நெருக்கமாக அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் இறந்து விட்டார்கள் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இருக்கவில்லை. என்றாலும் அவர்கள் நிஜமானவர்கள் என்பதையும் நான் அறிந்திருந்தேன். அவர்கள் எல்லாரும் ஒரே வடிவமாக இருந்தார்கள். வழுக்கை தலை, சாம்பல் நிறம். அவர்கள் எல்லாரும் மெலிந்து போனவர்களாக தோன்றினார்கள். அவர்களது சாம்பல் நிற ஆடைகள் உருவங்களோ கோடுகளோ இன்றி கவனிக்க முடியாத அளவுக்கு முழுவதும் வெறுமையாக இருந்தன. அவர்கள் யார், ஏன் என்னை சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள் என்பது பற்றி எனக்கு எதுவும் தெரியவில்லை. ஆயினும் அவர்கள் இறந்தோரின் ஆன்மாக்கள் என்பதை நான் அறிந்திருந்தேன். அவ்வப்போது எந்த எச்சரிக்கையுமின்றி நான் என் வீட்டில் எங்கு இருந்தாலும் இந்த இறந்த மனிதர்களின் கூட்டத்தை என் ஆன்மாவின் கண்களை கொண்டு நான் பார்த்தேன். அவர்களிடம் என்னை பாதித்தது அவர்களது மௌனமும் அவர்கள் எனக்கு காட்டிய மரியாதையுமே. அவர்களது கூட்டத்தின் நடுவில் இருந்த ஒருவர் மற்றவர்களுக்கு மேலாக எழுவதையும் என்னை தொந்தரவு செய்யாதபடி மௌனமாய் இருக்குமாறும் சைகை மூலம் மற்றவர்களுக்கு நினைவுபடுத்துவதையும் நான் கவனித்தேன். நிகழ இருக்கும் ஏதோ ஒரு காரியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களைப் போல அவர்கள் மணிக்கணக்காக உட்கார்ந்திருந்தார்கள். அல்லது அப்படி இருப்பது அவர்களுக்கு ஒருவேளை வசதியாகவும் சமாதானமாகவும் இருந்திருக்கலாம். வினோதமான வகையில் அவர்கள் என்னோடு இருந்தது என்னை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. என்னை அச்சப்படுத்தவும் இல்லை. அவர்கள் ஏன் எனக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் என்ற எண்ணம் எனக்கு வரவே இல்லை. என்னை சுற்றியிருந்த வேறு யாரும் அவர்களை காணவில்லை என்பதை நான் முழுமையாக உணர்ந்திருந்தேன். ஆகவே இதை நான் யாருடைய கவனத்திற்கும் கொண்டு வரவில்லை. யாரிடமும் என் பெற்றோரிடமும் கூட எதுவும் சொல்லவும் இல்லை. முதலில் இறந்தோர் மௌனமாக இருந்தார்கள். ஆனால் பிறகு அவர்கள் பல வழிகளில் தங்களை எனக்கு வெளிப்படுத்த தொடங்கினார்கள். என்னிடம் பேசி சைகைகள் செய்து தாங்கள் விரும்புவது என்ன என்பதை நான் புரிந்து கொள்ளும்படி செய்ய முயன்றார்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு, 20 வருடங்களுக்கு பிறகுதான் அவர்கள் என்னோடு இருந்ததன் அர்த்தத்தை புரிந்து கொண்டேன். அவர்கள் இப்போது மௌனமாக என்னை சுற்றி ஒரு கூட்டமாக இருக்கவில்லை. மாறாக அவர்கள் தனித்தனியாக எனக்கு தோன்றினார்கள். ஒன்றில் அவர்கள் தாங்கள் அங்கீகரிப்பதை நான் அறிய செய்வார்கள் அல்லது சைகைகள் காட்டி என்னிடம் உதவி கேட்பார்கள். குறிப்பாக ஜெப உதவி கேட்பார்கள். பல சந்தர்ப்பங்களில் பின்னிரவில் அல்லது சூரிய உதயத்திற்கு முன் கதவு ஒருமுறை தட்டப்படுவதை அல்லது சில சமயங்களில் வாசல் மணி ஒலிப்பதை நான் கேட்பேன். கதவை திறந்து பார்த்தால் யாருமே இருக்க மாட்டார்கள். ஆனால் யாரோ இருப்பதை என்னால் உணர முடிந்தது. ஏதோ ஒரு ஆன்மா என்னிடம் உதவி கேட்டு அழுது கொண்டிருந்ததை என்னால் அறிய முடிந்தது. சில சமயங்களில் அவர்களுடைய வசிப்பிடத்திற்கு நான் தூக்கி செல்லப்பட்டு அவர்கள் மத்தியில் இருப்பதை உணர்ந்தேன். என் இயற்கையான உடல் அப்படியே உண்மையில் தூக்கி செல்லப்படவில்லை. மாறாக ஒரு மறைபொருளான விதத்தில் என் ஆவி இறந்தோருக்கு நடுவில் இருந்தது. அவர்களால் என்னை தெளிவாக காண முடிந்தது. நான் அவர்களில் ஒருத்தி அல்ல என்பதையும், நான் உயிருள்ளவள், இன்னும் பூமியில்தான் இருக்கிறேன் என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். சிலர், இங்கே எங்களோடு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்பது போல மிகுந்த ஆச்சரியத்தையும் வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் துன்பப்பட்டு கொண்டிருந்தார்கள் என்பது தெளிவாக இருந்தது. என்னோடு அவர்கள் கொண்டிருந்த தொடர்பு உதவி கேட்பதற்கான ஒரு வழியாக இருந்தது. ஆனால் இதற்கு எவ்வாறு பதிலளிப்பது என்பதை நான் அறிந்து கொள்ள பல வருடங்கள் ஆயின. இறந்தவர்களை காண்பது மறு உலகத்தோடு நான் பெற்ற முதல் அனுபவம் அல்ல. பயங்கரமான கனவுகள் திரும்ப திரும்ப எனக்கு வர தொடங்கிய போது எனக்கு 4 வயதுக்கு மேல் இருக்காது.
அவற்றிற்கு நான் இயல்புக்கு மேற்பட்ட உலகத்தை கண்டேன். ஒரு பிசாசால் பயங்கர கனவுகளை உருவாக்க முடியுமா என்று யாராவது கேட்டால் என் பதில் ஆம், அதனால் முடியும் என்பதுதான். ஆனாலும் நாம் நமக்கு வரும் பயங்கர கனவுகள் அனைத்தையும் இந்த விதமாக வகைப்படுத்த முடியாது. இயல்பான மனரீதியான காரணங்களால் வரும் பயங்கர கனவுகளும் இருக்கின்றன. காலப்போக்கில் ஒரு கனவிலிருந்து மற்றொன்றை பிரித்தறிய ஒருவன் கற்றுக்கொள்கிறான். என் கனவுகளில் நான் என் படுக்கையை விட்டு இறங்கி மங்கலான வெளிச்சமுள்ள நடைபாதைக்குள் நடந்து செல்வேன். அந்த நடைபாதையின் முடிவில் ஒரு மிகப்பெரிய கருப்பு நாய் இருந்தது. அதன் கண்கள் அச்சமூட்டும் சிவப்பு நிறமாக இருந்தன. அது வெறியோடு தன் பற்களை காட்டியபடி என் மீது பாய்ந்து என்னை துண்டு துண்டாக கிழித்தெறிய எந்நேரமும் தயாராக இருந்தது. என்னுள் இருந்த ஏதோ ஒன்று அது ஒரு சாதாரண நாய் அல்ல, மாறாக அது ஒரு பிசாசு என்பதை நான் புரிந்து கொள்ள செய்தது. எனக்கு 6 வயதான போது இந்த திகிலூட்டும் அனுபவங்கள் கனவுகள் என்ற நிலையிலிருந்து மாறி நான் விழித்திருக்கும் போதே எனக்கு வர தொடங்கின. ஒரு நாள் நான் என் படுக்கையில் உறங்காமல் படுத்திருந்தேன். அப்போது திடீரென இரவு விளக்கின் மங்கலான வெளிச்சத்தில் ஒரு வயதான மனிதனின் அருவருப்பான தோற்றமுள்ள 2 கரங்கள் எனக்கு முன்பாக மிகச் சரியாக என் கழுத்துக்கு மேலாக தோன்றுவதை நான் தெளிவாக கண்டேன். நான் அச்சத்தால் உறைந்து போனேன். நான் அவற்றை உற்று நோக்கிய போது அவை கீழ்நோக்கி வந்து என் கழுத்தை பிடித்து நெரிக்க முயன்றன. என் குடும்பத்தை எழுப்பி விடாதபடி நான் கத்த விரும்பவில்லை. ஆகவே படுக்கையில் அசையாமல் கிடந்தபடி நான் என் தலையை பின்னோக்கி நகர்த்தி அந்த கரங்களை தவிர்க்க போராடினேன். நான் கடும் அச்சத்தால் உறைந்திருக்க அந்த கரங்கள் திடீரென என் பார்வையிலிருந்து மறைந்து போயின. இந்த காட்சி எந்த அளவுக்கு எனக்கு கடும் வேதனையை தந்தது என்றால், மறுநாள் அதிகாலையில் நான் என் தாயிடம் நேற்று 2 அருவருப்பான கரங்கள் என் கழுத்தை பிடிப்பதை நான் கண்டேன். அவை தீயவை என்று எனக்கு தெரியும், ஏனெனில் அவை என் கழுத்தை நெரிக்க முயன்றன என்றேன். நான் மிக மோசமாக நிலை குலைந்திருந்தேன் என்பதை கண்ட என் அம்மா, அந்த கரங்கள் ஒரு தீய ஆவியுடையது அல்ல, மாறாக கன்னி மாமரியின் கரங்களே அவை என்று நான் நம்பச் செய்வதுதான் நல்லது என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த அருவருப்பான முதிய கரங்கள் கன்னி மாமரியின் கரங்களாக இருக்க முடியாது என்பதை நான் அறிந்திருந்தேன். பல வருடங்களுக்கு பிறகே அவை உண்மையில் யாருடைய கரங்கள் என்பதை நான் கண்டுபிடிப்பேன். 10 வயதில் என் முதல் முன்னெச்சரிக்கைகளில் ஒன்றை நான் பெற்றுக்கொண்டேன். விடுமுறைக்காக எகிப்திலிருந்து லெபனானுக்கு செல்வது என்று என் பெற்றோர் முடிவு செய்தனர். என் தாய் பயண ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினார்கள். பயணத்திற்காக புத்தாடைகள் தைக்க தொடங்கினார்கள். ஏனெனில் கடைகளிலிருந்து தயார் நிலையில் உடைகளை வாங்குவதற்கு பதிலாக துணி வாங்கி உடைகளை தைப்பது அக்காலத்தில் வழக்கமாக இருந்தது. முதல் தடவையாக கடல் மார்க்கமாக வெளிநாட்டுக்கு பயணம் செல்வது பற்றிய எண்ணத்தால் நாங்கள் அனைவருமே மிகவும் பரபரப்படைந்திருந்தோம். விடுமுறைக்கான ஆயத்தங்கள் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்க நாங்கள் சில உறவினர்களை சந்திக்க சென்றோம். பெரியவர்கள் வரவிருக்கும் லெபனானின் விடுமுறை நாட்களை பற்றி உற்சாகத்தோடு பேசிக் கொண்டிருக்க குழந்தைகளாகிய நாங்கள் எல்லோரும் விளையாடச் சென்றோம். திடீரென விவரிக்க முடியாத ஒரு பயம் என்னை முழுவதுமாக பற்றி பிடித்து கடும் திகிலில் என்னை நிரப்பியது. நான் நடுங்கவும் கதறி அழவும் தொடங்கினேன். லெபனான் பயணத்தில் மரணம் எனக்காக காத்து கொண்டிருந்தது என்பதை எப்படியோ எந்த சந்தேகத்திற்கும் இடமின்றி நான் அறிந்து கொண்டேன். நான் அந்த பயணத்தை மேற்கொண்டால் உயிரோடு திரும்பி வர மாட்டேன் என்பதையும் அறிந்து கொண்டேன். இந்த விசித்திரமான முன்னெச்சரிக்கை என் கற்பனைகளில் வந்தது அல்ல, என் உயிரை காக்க எனக்கு வந்த ஒரு இயல்புக்கு மேலான தலையீடு அது என்று நான் உணர்ந்தேன். ஆகவே நான் என் வீட்டிற்குள் என் அம்மாவிடம் ஓடினேன். உனக்கு என்ன ஆயிற்று? விழுந்து விட்டாயா? யாராவது உன்னை அடித்தார்களா என்று அவர்கள் என்னிடம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். நான் கடும் அச்சவசப்பட்டிருந்ததை அவர்கள் எல்லாரும் கண்டார்கள். ஆனால் என்னால் பேச முடியவில்லை. இறுதியாக கேவுதல்களுக்கிடையே நான் ஒளிவு மறைவு ஏதுமின்றி, நீங்கள் அங்கே என்னை அழைத்துச் சென்றால் நான் உயிரோடு திரும்பி வரமாட்டேன் என்று கூறினேன். இதையே திரும்ப திரும்ப பலமுறை நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். எல்லாரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அதன் பின் என் உறவினர்களில் ஒருவர் என் முன்னெச்சரிக்கைக்கு என் தாய் எப்படி பதில் அளிப்பார் என்பதை முற்றிலுமாக அறிந்தவராக, சரி, இத்தோடு இந்த பயணம் முடிந்தது என்று நான் நினைக்கிறேன் என்றார். அவர் சொன்னது சரியாக இருந்தது. இயற்கையான உலகத்திற்கு அப்பால் எனக்கு ஒரு தொடர்பு இருந்தது என்று என் தாய் அறிந்திருந்தார்கள். ஆகவே இந்த பயணத்தை ரத்து செய்ய இந்த முன்னெச்சரிக்கை அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது. யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. சிறிது காலத்திற்கு யாரும் விடுமுறை நாட்கள் பற்றியோ லெபனானை பற்றியோ மீண்டும் பேசவே இல்லை. லெபனானில் இருந்த ஆபத்து என்ன என்பதை நான் ஒருபோதும் அறிந்து கொள்ளவே இல்லை. ஆயினும் கடவுள் என்னை பாதுகாத்துக் கொண்டிருந்தார் என்பது எனக்கு தெளிவாக தெரிந்தது. அவர் என் வாழ்வுக்கென ஒரு திட்டம் வைத்திருந்தார். அந்த நேரத்திற்காக அவர் என்னை பாதுகாப்பார். சிறிது காலத்திற்கு பிறகு மிகவும் நிஜமானதாக தோன்றிய ஒரு கனவு எனக்கு வந்தது.
மறுநாள் காலையிலே நான் அதை என் பெற்றோருக்கு விவரித்தேன். நான் இயேசுவை கண்டேன். அவர் என்னை பார்த்து புன்னகித்தார். என் கனவில் நான் மிக பிரகாசமான ஒளி நிறைந்திருந்த ஒரு நடைபாதையில் நின்று கொண்டிருந்தேன். அப்போது திடீரென எனக்கு எதிர்ப்புறம் இருந்த சுவரின் மீது நான் இயேசுவின் திருமுகத்தை கண்டேன். நான் அவரிடமிருந்து ஒரு சில மீட்டர் தூரத்தில் தான் இருந்தேன். அவர் என்னை பார்த்து புன்னகித்தார். அதன் பின் ஒரு நீரோட்டத்தை போல புரிந்து கொள்ள முடியாத ஒரு விசை என்னை அவரை நோக்கி இழுத்தது. என்னால் அதை எதிர்த்து நிற்க முடியவே இல்லை. நான் அவரை நோக்கி இழுத்து கொண்டு செல்வதை கண்டேன். அவர் என்னிடம் வா என்று 3 முறை சொன்னார். ஒவ்வொரு முறையும் அந்த விசை என்னை இன்னும் நெருக்கமாக அவரை நோக்கி இழுத்தது. நான் பயத்தை உணரத் தொடங்கினேன். ஏனெனில் என் பாதங்களை கட்டுப்படுத்த என்னால் முடியவில்லை. ஆனால் இறுதியாக என் முகம் அவருடைய திருமுகத்தை சென்றடைந்தது. அதன் பின் ஒரு கணத்தில் என் முகம் அவருடைய முகத்தை ஊடுருவி சென்றது. என் கனவை நான் என் பெற்றோரிடம் சொன்னபோது என் தந்தை என் தாயிடம், இதோ அவளுடைய மற்றொரு கனவு. இந்த குழந்தைக்கு என்ன ஆகப் போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. இயேசு கனவுகளில் அவளை வந்து சந்திக்கிறார் என்றார். என் தாயோ, இப்போது பயணம் செல்வது பாதுகாப்பானது என்பதை குறிக்கும் அடையாளம்தான் இந்த கனவு என்று நம்பினார்கள். ஆயினும் விடுமுறைக்கு நாங்கள் செல்ல வேண்டிய இடத்தை அவர்கள் சைப்ரஸுக்கு மாற்றிவிட்டார்கள். எங்கள் பயணம் முழுவதும், குறிப்பாக மலைகள் வழியாக நாங்கள் கழுதைகளில் சவாரி செய்த போதும் என் அம்மா என் மீதிருந்து கண்களை அகற்றவே இல்லை. என் கழுதை அந்த மலையிடுக்கின் ஓரத்திற்கு சென்ற போதெல்லாம் என் தாய் வெறிப்பிடித்தவர்களைப் போல அதை சாலையின் பாதுகாப்பான பகுதியை நோக்கி இழுத்தார்கள். ஆனால் அந்த கழுதை பிடிவாதமுள்ளதாக இருந்ததால் அது திரும்ப திரும்ப தன் வழியிலே சென்றது. எப்படியோ என் அம்மாவும் நானும் பிழைத்துக் கொண்டோம். சுமார் 2 வருடங்களுக்கு பிறகு என் 12 வயதில் நான் மற்றொரு மறைபொருளான கனவு கண்டேன். எனக்கு திருமணம் நடந்து கொண்டிருந்தது. கிறிஸ்துதான் மணவாளர். நான் அவர் அருகில் நடந்து கொண்டிருந்தேன். அங்கே பலர் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் குருத்தோலைகளை மகிழ்ச்சியோடு அசைத்து கொண்டும் அவர் கடந்து செல்வதற்கு வழிவிடும்படி ஒதுங்கி நின்றபடியும் இருந்தார்கள். அவரை காண நான் அனுமதிக்கப்படவில்லை. என்றாலும் அவர் என் அருகில் இருப்பதை நான் உணர்ந்தேன். இதையடுத்து உடனே நான் ஓர் அறைக்குள் நடந்து சென்றேன். அங்கே அவருடைய தாய் மாமரி மகிழ்ச்சியோடு எனக்கு வாழ்த்து கூறினார்கள். அதன் பின் தன் புன்னகை மாறாமலே அவர்கள் எனக்கு தலை சீவி என் ஆடையை ஒழுங்குபடுத்தி என் திருமகனுக்கு சமர்ப்பிக்கப்படத்தக்கவளாக நான் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொண்டார்கள். இதில் வியக்கத்தக்க காரியம் என்னவெனில், மறைபொருளான கனவுகள் மற்றும் முன்னெச்சரிக்கைகள் எனக்கு வந்து கொண்டிருந்த இந்த தொடக்க காலம் முழுவதிலும் நான் மதத்தை அனுசரிப்பவளாக ஒருபோதும் இருந்ததே இல்லை என்பதுதான். ஆயினும் நான் என் சகோதரனோடும் என் 2 சகோதரிகளோடும் ஒரு பங்கு பள்ளியில் சேர்ந்து படித்தேன். எங்கள் தலைமை ஆசிரியை வயதானவர், கண்டிப்பானவர். மாணவர்களாகிய நாங்கள் எங்கள் சட்டை கைகளை சுருட்டி விட்டு கொண்டாலோ, எங்கள் கழுத்து பட்டையை தளர்த்தி விட்டு கொண்டாலோ, அல்லது எங்கள் சட்டை காலரின் பொத்தானை அவிழ்த்து விட்டிருந்தாலோ அவர் எங்களை கடிந்து கொள்வார். மூச்சு திணறடிக்கும் வெப்பத்தில் நாங்கள் செத்துக் கொண்டிருந்தாலும் அவர் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். அவரை பொறுத்தவரை விதிகள் ஒருபோதும் மீறப்படக்கூடாதவை. விதிகள் மீறப்படும் போது எங்கள் அன்புக்குரிய தலைமை ஆசிரியை அடித்து நொறுக்கி விடுவார். அவருடைய பிரம்போடு நன்கு பழகி கொள்ளும்படி நான் பல தடவைகள் அவருடைய அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். என் தர்ம சங்கடமும் என் கௌரவமும் இதை பற்றி வீட்டில் நான் வாய் திறக்காதபடி செய்துவிட்டன. ஆகவே என் பெற்றோர்கள் என் தொடைகளில் அடிகளால் ஏற்படும் வரிவரியான வீக்கங்களை பற்றி அறிந்ததே இல்லை. வேத போதக பள்ளி ஆசிரியர்கள் எனக்கு பிடிக்காத அளவுக்கு மிகவும் மதச்சார்புள்ளவர்களாக இருந்தார்கள். நாங்கள் ஒவ்வொரு பள்ளி நாளையும் நாங்கள் பள்ளி மண்டபத்தில் ஒரு சங்கீதமும் கர்த்தர் கற்பித்த ஜெபமும் சொல்லித்தான் தொடங்கினோம். அது எனக்கு அலுப்பூட்டுவதாக இருந்தது. சில ஆசிரியர்கள் இன்னும் அதிகமான ஜெபங்களை சேர்த்த போது அவர்கள் மதவெறி பிடித்தவர்கள் என்று நான் நினைத்துக் கொண்டேன். நாம் தான் ஏற்கனவே கடவுளிடம் பேசிவிட்டோமே, இன்னும் அதிக ஜெபங்களை ஏன் சேர்க்க வேண்டும்? கனவுகளில் இயேசுவோடு பேசுவதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. ஆனால் பள்ளியில் எங்கள் மீது சுமத்தப்பட்ட இந்த மத அனுசரிப்புகளை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதற்கும் மேலாக நான் இலக்கியம், பிறர் எழுதும்படி உறக்க வாசித்தல் மற்றும் கலை ஆகியவை தவிர நான் மற்றபடி என் பாடங்களில் மோசமான மாணவியாக இருந்தேன். என் பள்ளி தோழிகளை உற்சாகப்படுத்த நான் என் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினேன். அவர்களை சிரிக்க வைக்கும் கலை என்னிடம் இருந்தது. ஆகவே நான் என் வகுப்பின் கோமாளியாக ஆகிவிட்டேன். சில சிறுமிகள் தங்கள் வாழ்வுகளுக்கு அதிக சுவையூட்டும்படியாக தங்களை என் சிநேகிதிகளாக ஏற்றுக்கொள்ளுமாறு கூட என்னை கேட்டார்கள். இதனிடையே என் ஆசிரியைகள் என்னை பிரச்சனை உண்டாக்குபவள், ஒரு தொந்தரவு என்று வகைப்படுத்தியிருந்தார்கள். நான் வகுப்பில் இருப்பது பெரிய குழப்பத்திற்கு வழிவகுத்துவிடும் என்று அறிந்து சில ஆசிரியைகள் என்னை தங்கள்
வகுப்பிற்குள் அனுமதிப்பது கூட இல்லை. இந்த தொடக்க விடலை பருவ ஆண்டுகளில் நான் தகுதியற்ற முறையில் வகுப்பு தலைவியாக ஆகியிருந்தேன். என்றாலும் என் ஆசிரியர்களால் நான் புறக்கணிக்கப்படுவதாக உணர்ந்தேன். ஆயினும் அதை வெளியே காண்பிக்க என் கௌரவம் இடம் தரவில்லை. ஆகவே இது ஒரு பிரச்சனையே இல்லை என்பது போல நான் பாசாங்க செய்தேன். விரைவில் நான் செய்யாத தவறுகளுக்கும் கூட நான் குற்றம் சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்டேன். ஒரு நாள் என் ஆசிரியை வகுப்பில் நிலவிய ஒழுங்கின்மைக்கு நான் தான் காரணம் என்று முடிவு செய்துவிட்டார். ஆகவே அவர் என் கன்னத்தில் அறைந்து என் குற்றத்திற்கு தண்டனையாக நான் தாமதமாக வீடு செல்ல வேண்டும் என்று கத்தினார். நானும் அவருக்கு சவால் விடும் விதமாக அதை இருமடங்காக்குங்கள் என்று கத்தினேன். அவரும் உடனே அப்படியே செய்துவிட்டார். வகுப்பு முழுவதும் அமைதியில் உறைந்து போனது. அவர்கள் அனைவருக்காகவும் நான் தண்டனையை ஏற்றுக்கொண்டேன் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். நான் அந்த தண்டனைக்கு தகுதியானவள் அல்ல என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தது. ஆயினும் தவறு யாருடையதாக இருந்தாலும் நான் தான் அதற்கு பலிகாடாக ஆகியிருந்தேன். அப்போது ஒரு காரியம் நிகழ்ந்தது. அது யாருமே எதிர்பாராதது. நகைச்சுவை உணர்வு கொண்டவர் என்று நான் அறிந்துள்ள கடவுளை தவிர ஒவ்வொரு பள்ளியாண்டின் தொடக்கத்திலும் ஒவ்வொரு வகுப்பில் வாக்கெடுப்பு மூலம் ஒரு வகுப்பு தலைவியை தேர்ந்தெடுக்கும். ஆசிரியை இல்லாத சமயத்தில் அவரது இருக்கையில் அமர்ந்து வகுப்பறையில் மாணவர்கள் அனைவரும் ஒழுங்காக இருக்கும்படி கவனித்துக் கொள்வதுதான் அவளது வேலை. ஆண்டு முடிவில் மிகச்சிறந்த மிக ஒழுங்கான வகுப்புக்கு ஒரு பெரிய வெள்ளிக்கோப்பை பரிசாக வழங்கப்பட்டது. என் வகுப்பு மாணவிகள் என்னை வகுப்பு தலைவியாக தேர்ந்தெடுக்க முடிவு செய்த போது அதை என்னால் நம்ப முடியவில்லை. அவர்களில் மிக மோசமான மாணவியாக நான் வேடிக்கையாக மட்டும் வகுப்பு தலைவியாக இருப்பேன் என்றும் அவர்களுடைய தவறுகளை ஆசிரியரிடம் ஒருபோதும் தெரிவிக்க மாட்டேன் என்றும் அவர்கள் நினைத்து கொண்டார்கள். இந்த பதவியை ஏற்றுக்கொள்ள நான் கடும் எதிர்ப்பு தெரிவித்தேன். என்றாலும் அவர்கள் அனைவரும் வற்புறுத்தியதால் நான் வகுப்பு தலைவியாக நியமிக்கப்பட்டேன். ஆசிரியை வகுப்பை விட்டு சென்றதும் வகுப்பு கூச்சலும் குழப்பமாக மாறியது. மாணவிகள் ஒருவரையொருவர் துரத்தி கொண்டும் எழுத்து மேசைகளின் மீது ஏறி நின்று கொண்டும் கூச்சலிட்டு கொண்டும் சிரித்து கொண்டும் பென்சில்களை வீசிக்கொண்டும் இருந்தார்கள். அது ஒரு மிருக காட்சி சாலையை விட மோசமாக இருந்தது. அங்கு மிருகங்களுக்கு கூண்டுகளாவது இருக்கின்றன. என் வகுப்பறையோ ஒரு காடாக இருந்தது. நான் அமைதியாக இருக்கும்படி சொல்லி பார்த்தேன். ஆனால் என் குரல் அந்த குழப்பத்திற்கு நடுவில் அமிழ்ந்து போனது. இறுதியாக நான் அவர்களை நோக்கி, யாராவது இன்னும் ஒரு தடவை அசைந்தாலோ இன்னும் ஒரு தடவை சத்தம் போட்டாலோ நான் உங்கள் பெயர்களை ஆசிரியைக்கு எழுதி கொடுத்து விடுவேன் என்று கத்தினேன். ஆனால் நான் வகுப்பு தலைவி போல பாசாங்குதான் செய்கிறேன் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள். ஆகவே அவர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டார்கள். நான் அவர்களது பெயர்களை ஒன்றன் பின் ஒன்றாக எழுத தொடங்கியதை அவர்களில் யாரும் கவனிக்க கூட இல்லை. ஆசிரியை திரும்பி வந்தவுடன் நான் துரிதமாக தவறு செய்தவர்களின் பட்டியலை அவரிடம் கொடுத்து விட்டேன். என் வகுப்பு தோழிகள் அதிர்ந்து போனார்கள். சிலர் மலைத்து போய் அழத் தொடங்கினார்கள். மற்றவர்கள் தங்களை காட்டிக் கொடுத்ததற்காக என்னை முறைத்து பார்த்தனர். ஆனால் நான் என் வேலையை ஒழுங்காக செய்துவிட்டேன் என்பது எனக்கு தெரிந்திருந்தது. அது அவர்களே எனக்கு தந்திருந்த வேலை. எனக்கு ஒரு பொறுப்பு தரப்பட்டது. அதன் காரணமாக என் தோழிகளின் நட்பை நான் இழக்க வேண்டியிருக்கும். என்றாலும் அதை நான் செய்து முடிக்கத்தான் போகிறேன். கடமை பராக்குகளின் மீது வெற்றி கொண்டு விட்டது. அந்த நாள் முதல் எங்கள் வகுப்பு மனம் திரும்பப்பட்டது. அது உண்மையாகவே ஒழுங்குள்ளதாக ஆனது. கடைசியில் நல்ல நடத்தையாக அந்த வெள்ளி கோப்பையை கூட நாங்கள் தான் வென்றோம். அச்சமயத்தில் அடுத்து நான் என்ன ஆவேன்? வகுப்பறை கோமாளியாகவா அல்லது வகுப்பு தலைவியாகவா என்பதை கண்டுபிடிக்க என் ஆசிரியர்களாலேயே முடியவில்லை. ஆனால் அடுத்து நிகழ்ந்த காரியம் அவர்கள் எந்த விதத்திலும் சந்தேகப்படாத ஒன்று. அது மிகவும் அசாதாரணமான முறையில் நிகழ்ந்தது. ஒரு நாள் நான் ஞான உபதேச வகுப்பில் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருந்தேன். திடீரென நான் ஒரு காட்சியில் இதெல்லாம் நிகழ்ந்த காலத்திற்கும் இடத்திற்கும் எடுத்துச் செல்லப்பட்டேன். நான் என் மனதில் 2000 ஆண்டுகளுக்கு அப்பால் ஜெருசலேமை நோக்கி மிதந்து சென்றேன். ஒரு கால இயந்திரத்தில் நான் பயணம் செய்தது போல இருந்தது. இரவு நேரம், மாலை நேர செவ்வொழியின் பின்னணியில் ஜெருசலேமின் பெரிய மதில் சுவர்களை நிழற் காட்சியாக என்னால் காண முடிந்தது. அந்த மதில்களுக்குள் குளிர் காய்வதற்காக மக்கள் மூட்டியிருந்த பல்வேறு நெருப்புகளிலிருந்து எழுந்த புகையையும் நான் கண்டேன். உண்மையில் அந்த மாலை நேரத்தின் குளிர்ச்சியான தென்றலை நான் என் கன்னத்தில் உணர்ந்ததோடு வறண்ட ஆகாயத்தில் மேல் நோக்கி எழுந்த விறகு புகையின் மனத்தையும் என்னால் உணர முடிந்தது. என்னை சுற்றிலும் மக்கள் தனிந்த குரலில் உரையாடி கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த சூழ்நிலை ஒருவித எதிர்பார்ப்பு நிறைந்து பரபரப்பானதாக இருந்தது. அது இருண்ட, பயங்கரமுள்ள, அச்சுறுத்துகிற நேரம் என்பதை நான் அறிந்திருந்தேன். அது கடும் திகிலி நேரமாகவும் நித்தியத்திற்கும் நிலைத்திருக்க போகிற கடும் அவஸ்தையின் நேரமாகவும் இருந்தது. நரகத்திற்கு வெளியே நான் கெத்செமனியில் உள்ள ஒலிவ தோப்பிற்கு வந்தேன். அங்கே இயேசு தம் கடும் வாதையில் ஜெபித்துக் கொண்டிருந்தார். இறுதி ராவுணவுக்கு பிந்தைய நேரம் அது. அவருடைய சீடர்கள் அவரோடு விழித்திருக்கும்படி வந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் தாங்கள் செய்ய வேண்டியதை மறந்து அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். இயேசு உணர்ந்த அச்சத்தையும் யூதாசின் துரோகத்தையும்
அவரது கைவிடப்பட்ட நிலையையும் என்னால் உணர முடிந்தது. ஆயினும் அவர் மீண்டும் ஒருமுறை தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த பணியை, சிலுவையின் மீது இறக்கும் பணியை ஏற்றுக்கொண்டதால் நேசமானவர் தம் பிதாவால் தமக்கு தரப்பட்டு கொண்டிருந்த கிண்ணத்திலிருந்து பருகுவதை மனமுவந்து ஏற்றுக்கொண்ட போது ஆயிரக்கணக்கான பிசாசுக்கள் அச்சம் கொண்டு ஓட்டம் பிடிப்பதை என்னால் காண முடிந்தது. அதன் பின் என் காட்சி மறுநாள் காலை நேரத்துக்கு மாறியது. நான் ஜெருசலேமுக்கு வெளியே கொல்கதாவை நோக்கி சுற்றி செல்லும் பாதையில் இருக்க கண்டேன். அது பகல் நேரம் என்றாலும் இரவு இன்னும் முடியவில்லை என்று ஒருவன் எண்ணக்கூடிய அளவுக்கு மேகங்கள் தனிவாகவும் இருண்டும் இருந்தன. பாதனைகள் அணிந்த என் பாதங்கள் காய்ந்திருந்த வயல்வெளிகளின் மீது நின்று கொண்டிருந்தன. வீரர்கள் அந்த குன்றின் மீது சீராக அணிவகுத்து செல்லுகையில் அவர்களுடைய கனத்த உறுதியான காலடி சத்தத்தையும் உலகத்தோடு உலகம் முரசும் ஓசைகளையும் என்னால் கேட்க முடிந்தது. இந்த காட்சிகள் அச்சுறுத்தும் வகையில் நிஜமானவையாக இருந்தன. என்னை சுற்றி எல்லா இடங்களிலும் பெரும் மக்கள் கூட்டங்கள் இருந்தன. இந்த காட்சியில் நான் ஒரு சிறு குழந்தையாகவே இருந்தேன். மக்களின் பெருங்கூட்டத்தின் காரணமாக எனக்கு முன்னால் என்ன நடந்திருந்தது என்பதை என்னால் காண முடியவில்லை. ஆயினும் தனி மனிதர்கள், மக்கள் கூட்டங்கள், குடும்பங்கள் ஆகியவற்றிடையே நுழைந்து எப்படியோ இயேசு தமது அச்சத்திற்குரிய சிலுவையை சுமந்தபடி சென்று கொண்டிருந்த பாதைக்கு நான் வந்து சேர்ந்து விட்டேன். நேரம் ஏறக்குறைய அசையாமல் நின்று விட்டது. இயேசு இப்போது எனக்கு அருகில் நெருங்கி வந்ததால் அவரை என்னால் தெளிவாக காண முடிந்தது. அவர் இளைஞராக இருந்தார். மூச்சுக்கு தவித்துக் கொண்டும் முற்றிலும் களைத்து போனவராகவும் மரணத்துக்கு அருகில் இருப்பவராகவும் இருந்தார். அவருடைய திருமுகமும் திருவுடலும் வெகுவாக காயப்பட்டு இரத்தம் சிந்தி கொண்டிருந்தன. அவர் முட்களால் பின்னப்பட்டிருந்த ஓர் அவமானத்திற்குரிய மகுடத்தை அணிந்திருந்தார். அந்த முள்முடி அவருடைய நெற்றியை கீறி துளைத்திருந்தது. இரத்தம் அவருடைய முகத்தில் இறங்கி அவருடைய கண் புருவங்களில் உறைந்தும் அவருடைய கன்னங்களில் வடிந்தபடியும் இருந்தது. அவர் மிக அதிகமாக துன்பப்பட்டு கொண்டிருந்தார் என்றாலும் ஆழ்ந்த உணர்வை வெளிப்படுத்திய அவரது கன்னங்கள் என்னில் ஓர் ஆழ்ந்த பாதிப்பை ஏற்படுத்தின. நடந்து கொண்டிருந்த காரியம் அநீதியானது என்பதை நான் அறிந்திருந்தேன். நான் ஒரு பிடிவாதமும் குறும்புத்தனமும் உள்ள குழந்தையாக இருந்திருக்கலாம். ஆனாலும் பிறரது துன்பத்தை உணராதவளாக நான் இருந்ததில்லை. என் பரிதாப உணர்வில் இயேசுவை பற்றி பிடித்து அவரை வாதிப்பவர்களிடமிருந்தும் அவருடைய திரு இருதயத்தை கண்டு குறைத்து கொண்டும் ஊழியிட்டுக் கொண்டும் இருந்த தீயவர்களின் கூட்டத்திலிருந்தும் தொலைவாக ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு விரைவாக அவரை இட்டுச் சென்று விட வேண்டும் என்ற மிக தீவிரமான ஆசையால் நான் பீடிக்கப்பட்டேன். ஆனால் அவரை காப்பாற்ற என்னால் முடிவதற்கு முன்பாக நான் மீண்டும் வகுப்பறையில் அமர்ந்திருக்க கண்டேன். வகுப்பில் கவனமின்றி இருந்ததற்காக என்னை கழிந்து கொள்ளும் என் ஆசிரியையின் குரல் எனக்கு கேட்டது. நான் சுற்றிலும் பார்த்து நான் அங்கிருந்து போயிருந்ததை மற்ற சிறுமிகள் கவனித்திருப்பார்களா என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். இது போன்று ஒரு காட்சியின் போது நான் முழுவதுமாக மதிய உணவு பற்றியே நினைத்துக் கொண்டிருப்பதாகத்தான் தோன்றியிருப்பேன் என்பதில் சந்தேகமே இல்லை. இது எவ்வளவு எதிர்மறையான நிலையாக இருந்தது என்பது பற்றி நான் சிந்தித்தேன். கடவுளை பற்றி எனக்கு கற்பிக்க என் ஆசிரியை எடுத்துக்கொண்டிருந்த முயற்சிகளை அலட்சியம் செய்பவளாக நான் தோன்றிய அதே சமயத்தில் வேதாகம நிகழ்ச்சிகளை ஞான முறையில் நான் உள்ளபடியே மீண்டும் உயிரோட்டமுள்ள முறையில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இதை அவர்கள் எப்படி அறிந்திருக்க முடியும்? அவர்களால் முடிந்திராது. ஏனெனில் இது பற்றி நான் யாரிடமும் ஒருபோதும் சொன்னதில்லை. ஒரு வகையில் நான் பித்து பிடித்தவள் போல் இருந்ததாக அவர்கள் நினைத்திருப்பார்கள் என்பது எனக்கு தெரிந்திருந்தது. ஆயினும் எனது ஜெருசலேம் காட்சியை தொடர்ந்து வேறு காட்சிகள் வர இருந்தன. அவை வெறும் கற்பனை தோற்றங்களாக இருக்க முடியாத அளவுக்கு மிகவும் தீவிரமானவையாக இருந்தன. ஆயினும் எனக்கே கூட அதை விளக்கி கூற திறனற்றவளாக நான் இருந்தேன். மீண்டும் நிஜமான உலகத்தில் 1956 எகிப்தில் ஒரு புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. அது மேற்கத்திய நாடுகளுடன் நட்புறவாக இருக்கவில்லை. இதன் காரணமாக எங்கள் கெய்ரோ நகரம் தாக்குதலுக்கு உள்ளானது. ஒவ்வொரு நாளும் எங்கள் மீது குண்டுகள் வீசப்பட்டு கொண்டிருந்தன. அந்த போர் எங்கள் சமூகத்திலும் குறிப்பாக குழந்தைகளின் மீதும் ஒரு நாசத்திற்குரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. பகலும் இரவும் போர் விமானங்கள் பற்றிய பயத்திலேயே வாழ்வது ஒரு இயல்பான வாழ்வை யாரும் வாழ இயலாதபடி செய்துவிட்டது. இறுதியாக மிகுந்த மன அழுத்தத்திற்கு உள்ளான என் தாய் குண்டுகளே விழாத ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு தன் குடும்பத்தை அழைத்து சென்று விடுவது என்று முடிவு செய்தார்கள். அது எந்த இடம் என்பது தெளிவாக இருந்தது. சுவிட்சர்லாந்து.
பல நூற்றாண்டுகளாக நடுநிலையில் இருந்து வந்த நாடு அது. இவ்வாறு என் விடலை பருவ ஆண்டுகளில் நடுப்பகுதியில் ஒரு புதிய சாகசம் தொடங்கியது. கிட்டத்தட்ட என் உடைமைகள் எல்லாவற்றையும் விற்றுவிட்டு நான் எகிப்தில் இருந்து புறப்பட்டு வடக்கே அலெக்சாண்ட்ரியாவுக்கு வந்து அங்கிருந்து ஒரு கப்பலில் ஏறி இத்தாலிக்கு பயணமானோம். அங்கு சேர்ந்ததும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். ஐரோப்பாவின் பசும் புல்வெளிகளையும் பரபரப்பான அழகிய தெருக்களையும் நான் அதற்கு முன் பார்த்ததே இல்லை. நாங்கள் ரயிலில் இத்தாலியிலிருந்து வடக்கு நோக்கி பயணித்த போது பசுமையான வயல்களும் அழகிய ஊர்களும் முதலில் காட்சி தந்தன. அதன் பின் அவை விலகி சுவிட்சர்லாந்தின் பனிபடர்ந்த மலைகளுக்கு வழிவிட்டன. அது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. எங்கள் ரயில் ஜெனீவாவுக்கு சென்று கொண்டிருந்தது. ஆனால் அதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக நாங்கள் மற்றொரு சுவிஸ் நகரமான லாவ்சான் ரயில் நிலையத்தில் இறங்கிவிட்டோம். அந்த அழகிய நகரத்தின் வழியாக சிறிது நேரம் நடந்த பிறகு என் உடன் பிறந்தவர்களும் நானும் அங்கேயே தங்கிவிட வேண்டும் என்று எங்கள் பெற்றோரிடம் கெஞ்ச தொடங்கினோம். அங்கு தங்காமல் இருக்க எந்த காரணமும் இல்லாததால் அவர்களும் சம்மதித்தார்கள். நாங்கள் அங்கே தங்கி வசிக்க தொடங்கினோம். இந்த வாழ்க்கை மாற்றம் முதலில் சிரமமானதாக இருந்தது. ஆனால் அடுத்து வந்த 3 ஆண்டுகளில் நாங்கள் சுவிட்சர்லாந்து கலாச்சாரத்துடன் மிக நன்றாக ஒத்து போயிருந்தோம். பள்ளியில் கடுமையாக உழைத்தோம். எங்கள் அக்கம் பக்கத்தாரையும் எங்கள் புதிய நாட்டையும் பற்றி நன்றாக அறிந்து கொண்டோம். எனக்கு 18 வயதான போது அருகாமையில் இருந்த புள்ளி என்னும் இடத்தில் அமைதியான சூழல்களுக்கு நடுவே அமைக்கப்பட்டிருந்த ஒரு சற்று பெரிய வீட்டிற்கு குடிபெயர்ந்தோம். அந்த வீட்டுடன் ஒரு சிறு தோட்டமும் ஜெனீவா ஏரியை நோக்கிய ஒரு நடைபாதையும் இருந்தது. அங்குதான் நான் முன்பு விவரித்தபடி இறந்தவர்களுடனான என் முதல் சந்திப்பு நிகழ்ந்தது. இந்த வயதில்தான் சமூக வாழ்வையும் நான் அனுபவிக்க தொடங்கினேன். என் தோழிகளுடன் வெளியே சென்று இளைஞர்களையும் சந்தித்தேன். சில சமயங்களில் காஃபி, சிற்றுண்டி அல்லது பீட்சாவுக்காகவும் நாங்கள் சிறு குழுக்களாக ஒன்று கூடினோம். திரைப்படங்களுக்கு சென்றோம். யாருடைய வீட்டிலாவது ஒன்று கூடி பிரபலமானவராக இசைக்கு நடனமாடினோம். இப்படி நட்புக்காக ஒன்று கூடும் கூட்டங்களில் ஏனோ எனக்கு பெரிய அளவில் ஆர்வமே இல்லாமல் போயிற்று. ஏனெனில் பெரும்பாலான இளைஞர்கள் தங்களோடு நட்பாக இருக்கும் இளம் பெண்ணுடன் இரவை கழிப்பது என்னும் ஒரே ஒரு காரியத்தை மட்டுமே மனதில் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் என் மனதின் ஆழத்தில் அறிந்திருந்தேன். என்னை பொறுத்தவரை அது உண்மையான அன்பே அல்ல, மேலும் ஒரு வெறுமை உணர்வு என் ஆன்மாவை ஆக்கிரமிப்பதையும் நான் உணர்ந்தேன். என் எச்சரிக்கை உணர்வுள்ள மனநிலையின் காரணமாக என் ஆண் நண்பர்களுடனான நட்பு ஒருபோதும் அதிக காலம் நீடிக்கவில்லை. அதன் பின் காலப்போக்கில் என் நடத்தை விசித்திரமானதாக இருந்ததை அறிந்து நான் மன சோர்வுற்றவளாக உணர்ந்தேன். என்னையே நான் குற்றஞ்சாட்டிக் கொண்டேன். நான் இந்த உலகிற்கு பொருத்தமற்றவள் என்று அதிகம் உணர்ந்தேன். ஆனால் என் ஆன்மா அனுபவங்களையும் மீறி ஆண்களுடனான தனிப்பட்ட நட்பு, காதலுக்காக ஏங்குதல், காதல் கொள்ளுதல் போன்றவை என் ஆன்ம உலகின் மீது படிப்படியாக நிழலாக படரத் தொடங்கின. மற்ற இளம் பெண்களைப் போல இந்த காரியத்தில் கவலையற்றவளாக இருக்க நான் அதிகமாக முயன்றேன். தண்ணீரை விட்டு வெளியே வந்த மீனை போல உணர்வதிலிருந்து வெளியேறி சமூகத்தோடு ஒத்துப்போகும் முயற்சியில் நிலத்தில் வாழும் உயிரினமாக மாறினேன். 18 வயதுள்ள ஒரு பெண்ணை பொறுத்தவரை ஒரு கணவனை தேடத் தொடங்குதல் என்பதுதான் இதன் பொருள். ஒரு நாள் லாவ்சனில் நான் என் தோழிகளுடன் வெளியே சென்றிருந்த போது இந்த இடத்தை நிரப்ப ஜோஹான் என்னும் ஸ்வீடன் நாட்டு இளைஞர் ஒருவரை நான் சந்தித்தேன். அவருடைய வயது 20களில் இருந்தபோது நாங்கள் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தோம். திருமணமானவுடன் நாங்கள் ஸ்வீடனுக்கு குடிபெயர்ந்தோம். ஸ்வீடனில் குடும்ப வாழ்வை தொடங்குவது கிளர்ச்சியூட்டுவதாக தோன்றினாலும் அங்கிருந்து இருண்ட குளிர்கால தட்பவெப்ப நிலைக்கும் ஸ்காண்டினேவிய மனநிலைக்கும் மொழி பிரச்சனைக்கும் ஏற்றபடி என்னை மாற்றிக்கொள்வதில் எனக்கு பிரச்சனைகள் இருந்தன. இதை இன்னும் மோசமாக்கும் விதத்தில் அங்கே எனக்கு தோழிகள் யாரும் இருக்கவில்லை. என் கணவரின் குடும்பம் ஸ்வீடிஷ் மொழியை கற்றுக்கொள்ளும்படி என்னை வற்புறுத்தியது. இந்த வற்புறுத்தல் ஸ்வீடிஷ் மொழிக்கான வகுப்புகளுக்கு செல்லும்படி குளிர்ச்சியான குளிர்கால இரவுகளில் துணிந்து வெளியே செல்ல என்னை வற்புறுத்தியது. 2 வருடங்களுக்கு பிறகு என் கணவரின் படிப்பு ஒரு வழியாக முடிந்தது. அவர் ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி செயல் திட்டத்தில் ஒரு இளநிலை அதிகாரியாக வேலையில் சேர்ந்தார். ஸ்வீடிஷ் குளிர்காலத்தின் மத்தியில் சியாரா லியோன் நகரத்தில் ஒரு வேலையை ஏற்றுக்கொள்ளும்படி அவர் கேட்டுக்கொள்ளப்பட்டார். ஆப்பிரிக்காவின் வெப்பமான சூழலுக்கு தப்பிச் செல்வதில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அவருடைய வேலையின் காரணமாக நாங்கள் பல ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பயணம் செய்யவும் அந்நாடுகளில் வசிக்கவும் வேண்டியிருந்தது. சியரா லியோனுக்கு பிறகு நாங்கள் சூடானுக்கு சென்றோம். அங்குதான் எங்கள் முதல் மகன் ஜான் பிறந்தான். இந்த பாலைவன நாட்டில் இருந்தபோதுதான் கடவுள் மீண்டும் ஒருமுறை என் உயிரை காப்பாற்றினார். ஒருமுறை நான் 2 கண்ணாடி புட்டிகளை எடுத்து வந்து கொண்டிருந்த போது அவற்றில் ஒன்று கீழே விழுந்து உடைந்தது.
அதன் கூர்மையான துண்டு ஒன்று எனது இடது கணுக்காலில் ஒரு வெட்டு காயத்தை உண்டாக்கியது. ஓரிரண்டு நாட்களுக்கு இந்த காயம் சீல் பிடித்து ஒரு கால்பந்தின் அளவுக்கு வீக்கமடைந்து சீழ் கசிய ஆரம்பித்தது. நான் மருத்துவரிடம் சென்றேன். அவர் காயத்தை சுத்தம் செய்துவிட்டு அது குணமாகிவிடும் என்று நம்பினார். ஆனால் அது இன்னும் அதிக மோசமானது. என்னால் காலை தரையில் வைக்கவோ நடக்கவோ முடியவில்லை. ஆகவே நான் மீண்டும் மருத்துவரிடம் சென்றேன். சதை அழுகலால் ஏற்படும் இரத்த ஓட்ட தடையும் அதனால் ஏற்படும் மரத்து போகும் நிலையின் காரணமாக இருக்கலாம் என்று அஞ்சிய அவர் என்னை மருத்துவமனையில் அனுமதித்து ஒரு கத்தியால் காயத்தை தோண்டி அதிலிருந்து அழுகிய சதையை வெட்டி அகற்றி சுத்தம் செய்தார். அதன் பின் அது சீல் பிடிக்காதபடி மருந்திட்டு காயம் இருந்த குழியை பஞ்சால் மூடினார். இதெல்லாவற்றையும் எந்த மயக்க மருந்தும் தராமலே அவர் செய்து முடித்து விட்டார். அவர் தந்த வலி நிவாரண மாத்திரைகளால் ஒரு பயனும் இல்லை. ஆகவே எனக்கு அவர் மார்பின் ஊசி போட்டார். நான் படுக்கையில் இருக்க என் கணவர் என் அருகில் உட்கார்ந்திருந்தார். என் இரவு உணவு பரிமாறப்பட்டது. நான் சாப்பிட தொடங்கிய போது எந்த ஒரு வெளிப்படையான காரணமும் இன்றி திடீரென என் சுவாசம் தடைப்பட்டது. நான் மூச்சுக்காக தவிக்க தொடங்கினேன். உண்மையாகவே என் மூச்சு குழாய் அடைக்க தொடங்கியது. என் மனதில் நான் குழந்தையாக இருந்தபோது என் கழுத்தை நெரிக்க வந்த அந்த அருவருப்பான சாத்தானிய கரங்களை நான் கண்டேன். கடும் அச்சத்தில் நான் துள்ளி குதித்தேன். உணவு தட்டு தலைகீழாக கவிழ்ந்தது. எப்படியாவது மூச்சு விட நான் போராடினேன். மரணம் என்னை நெருங்கி வருவதை என்னால் உணர முடிந்தது. என் கணவர் உதவிக்கு ஆள் தேடி ஓடினார். ஆனால் அவரால் யாரையும் காண முடியவில்லை. இதெல்லாம் மிக விரைவாக நடந்து கொண்டிருந்தது. எங்கள் இருவராலுமே எதுவும் செய்ய முடியாது என்று தோன்றியது. அதன் பின் எல்லாம் முடிந்துவிட்டது என்று தோன்றிய போது திடீரென நான் மீண்டும் இயல்பாக சுவாசிக்க தொடங்கினேன். என் மூச்சு குழாயிலிருந்து அடைப்பை யாரோ திடீரென அகற்றிவிட்டதாக தோன்றியது. செவிலி பெண் இறுதியாக உள்ளே ஓடி வந்தாள். சூழ்நிலை புரிந்தவுடன் மருத்துவர் என் உடலால் தாங்க முடியாத அளவுக்கு மார்பினை அதிகமாக தந்திருக்க வேண்டும் என்று அவள் விளக்கினார். மரணத்தின் தீய கரங்கள் மீண்டும் என்னை பிடிக்க முயன்றன. ஆனால் கடவுள் எனக்கென வேறு திட்டங்களை வைத்திருந்தார். நான் அவற்றிற்கு இன்னும் தயாராக இருக்கவில்லை என்றாலும் கூட சூடானில் வேலை முடிந்ததும் நாங்கள் எங்கள் 9 மாத குழந்தையோடு அடுத்து 5 ஆண்டுகள் நீடிக்கும் ஒரு வேலைக்காக எத்தியோப்பியாவுக்கு குடிபெயர்ந்தோம். அங்கே என் 2வது மகன் ஃபேஃபியன் பிறந்தான். அங்கே வெளிநாட்டினருக்கு பல சலுகைகளுடன் வாழ்க்கை வசதியாக இருந்தது. அங்கே வேலைக்காரர்களை வைத்துக் கொள்வது இயல்பாக இருந்தது. ஆகவே நானும் வீட்டை பார்த்துக் கொள்ள ஒரு நல்ல பெண்ணை வேலைக்கு அமர்த்தினேன். இப்போது நான் செய்வதற்கு வீட்டு வேலைகளோ சமையல் வேலையோ இல்லாததால் நான் ஓவியங்கள் வரைய தொடங்கினேன். கேன்வாஸ் துணிகளில் எண்ணெய்களை கொண்டு நான் ஓவியங்கள் வரைந்தேன். 1 வருடம் கழித்து நான் ஒரு தங்கும் விடுதியில் ஓவிய கண்காட்சி நடத்தினேன். மனிதர்களை படமாக வரைவதில் நான் திறமை பெற்றிருந்தேன். எனக்கு ஓய்வு நேரம் இன்னும் அதிகமாக இருந்தது. ஆகவே நான் டென்னிஸ் விளையாட்டில் ஈடுபட்டேன். முதலில் நேரத்தை போக்கத்தான் நான் விளையாடினேன். ஆனால் போக போக விளையாட்டு மன்றம், போட்டிகள் என்று அதுவே எனக்கு மிக பிரியமான ஒன்றாக மாறிவிட்டது. ஒரு நாள் என் நெருங்கிய தோழி ஒருத்தி உள்ளூர் அடிஸ் அபாபா செய்தித்தாள் ஒன்றில் வந்த ஓர் விளம்பரத்தை எனக்கு காட்டினாள். உருவப்படம் வரையும் போட்டி ஒன்றில் கலந்து கொள்ள ஓவிய கலைஞர்களை வரவேற்கும் விளம்பரம் அது. அந்த போட்டியில் எத்தியோப்பிய பேரரசர் யஹைல் எசலாசியை வரைய வேண்டும். வெற்றி பெறும் உருவப்படம் ஒரு புதிய அறுதியான அரச முத்திரை ஒன்றில் 19 பெயர்களோடும் நிறங்களோடும் சித்தரிக்கப்பட இருந்தது. யஹைல் எசலாசியின் பதிவுக்குரிய முழு பெயர் அரசர்களுக்கும் அரசர், பேரரசரும் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவருமான அரச மகத்துவம் தங்கிய முதலாம் யஹைல் எசலாசி என்பது ஆகும். இந்த பெயர் எத்தியோப்பிய அரச வம்ச பாரம்பரியங்களை பிரதிபலிக்கிறது. இவை எல்லா அரசர்களும் முதலாம் மெனேலிக் அரசரின் வம்சத்தை சார்ந்தவர்களாகவே இருக்க வேண்டும் என்று உறுதியாக கூறுகின்றன. இந்த அரசர் எத்தியோப்பிய பாரம்பரியத்தின்படி சாலமோன் அரசர் மற்றும் ஆபிரகாமிய பாரம்பரியத்தில் அரசி ருபா என்று அழைக்கப்பட்ட ஆக்சீம் பேரரசியான மக்கேடா அரசிக்கும் பிறந்த வாரிசு ஆவார். எத்தியோப்பிய தகவல் தொடர்பு அமைச்சர் இப்போட்டியில் பங்கு பெறுவோர் தகவல் தொடர்பு அலுவலகங்களில் தங்களை பதிவு செய்து கொள்ளும்படி அழைத்திருந்தார். நான் இந்த போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று என் தோழி விரும்பினாள். ஆகவே மறுநாள் நான் என் காரை ஓட்டிக்கொண்டு தகவல் தொடர்பு கட்டடத்துக்கு சென்று வாசல் காப்போனிடம் அமைச்சரின் அலுவலகத்திற்கு வழிகாட்டும்படி கேட்டுக்கொண்டேன். அவருக்கு நான் சொன்னது புரியாமல் என்னை வெற்று பார்வை பார்த்தார். ஆகவே லிப்டில் மேலேறி சென்று விசாரிப்பதை தவிர எனக்கு வேறு வழி தெரியவில்லை. ஆகவே லிப்டில் நுழைந்து அந்த கட்டடத்தில் இருந்த 7 மாடிகளில் எந்த நோக்கமுமின்றி 3ஆம் மாடிக்கான பொத்தானை அழுத்தினேன். அந்த மாடியில் ஒரு நீண்ட நடைபாதை இடவளமாக நீண்டிருந்தது. அதில் மருந்துக்கு கூட யாரும் தென்படவில்லை. டஜன் கணக்கான மூடப்பட்ட கதவுகள் மட்டும் என்னை உற்று பார்த்து கொண்டிருந்தன. எங்கு போவது என்று தெரியாததால் நான் தயங்கினேன்.
அதன் பின் ஏதாவது ஒரு கதவை திறந்து பார்ப்பது என்று முடிவு செய்தேன். ஒரு சில கதவுகளை கடந்து ஒரு கதவுக்கு முன் நின்று அதன் அழைப்பு மணியை அழுத்த ஆச்சரியமான முறையில் உள்ளே வரவும் என்ற பச்சை எழுத்துகள் கதவின் மீது ஒளிர்ந்தன. ஆகவே நான் கதவை திறந்து உள்ளே செல்லாமல் தலையை மட்டும் நீட்டி உள்ளே பார்த்தேன். எழுது மேசையின் பின்னால் அமர்ந்திருந்த ஒரு மனிதர் என்னை பார்த்து புன்னகைத்தார். நான் அவரிடம், அமைச்சரின் அலுவலகம் எங்கிருக்கிறது என்று கேட்டேன். இங்கேதான், நீங்கள் சரியான இடத்திற்கு தான் வந்திருக்கிறீர்கள். நான் ஆச்சரியத்தால் திக்குமுக்காடி போனேன். 7 மாடிகள், எண்ணற்ற கதவுகளில் நான் நேரடியாக சரியான கதவை தேடி வந்திருக்கிறேன். இன்னமும் தலையை மட்டும் நீட்டியபடி என் ஓவியம் அனைத்திலும் சிறந்ததாக இருந்தது. 2வது சிறந்த ஓவியம் ஒரு எத்தியோப்பியருடையதாக இருந்தால் நான் வெளிநாட்டவள் என்பதற்காக நீங்கள் அந்த எத்தியோப்பியரை வெற்றி பெற்றவராக தேர்ந்தெடுப்பீர்களா என்று நான் கேட்டேன். அமைச்சர் என் நேரடி கேள்வியால் வியப்படைந்தார். நிச்சயமாக இல்லை, என் மனைவியும் கூட கிரேக்க நாட்டவள் தான். உள்ளே வாருங்கள், நானும் கிரேக்க பெண் தான் என்று நான் அவருக்கு பதில் கூறினேன். அவர் அது பற்றி மீண்டும் வியப்படைந்தார். நான் பேச்சற்று போனேன். ஒரு டிராயரில் இருந்து அவர் பேரரசரின் படம் ஒன்றை எடுத்தார். அது கருப்பு வெள்ளை நிறத்தில் இருந்தாலும் அதுதான் பேரரசருக்கு பிடித்தமான படம் என்பது வெளிப்படையாக தெரிந்தது. அனைத்து போட்டியாளர்களின் ஓவியங்களும் ஒரு நடுவர் குழுவிடம் சமர்ப்பிக்கப்படும். நானும் அதில் ஒரு உறுப்பினர் தான் என்றார் அவர். அதன் பின் அவர்களுக்கு தேவைப்பட்ட ஓவியத்தின் அளவு பற்றி அவர் சில குறிப்புகளை எனக்கு தந்தார். அவருக்கு நன்றி கூறிய பின் நான் வழியில் வண்ணங்களை வாங்கி கொண்டு வீட்டுக்கு விரைந்து வந்து உடனே வேலையை தொடங்கினேன். அந்த வார கடைசியில் பேரரசரின் உருவப்படத்தை வரைந்து முடித்து அதை அவர்கள் விரும்பியபடி அஞ்சல் மூலம் அனுப்பி வைத்தேன். ஏறக்குறைய 1 மாத காலம் கடந்தது. நான் ஒரு வினோதமான கனவு கண்டேன். என் கனவில் அந்த அமைச்சரை கருப்பு உடை அணிந்த ஒரு துறவியாக கண்டேன். அவரை போலவே உடையணிந்து வேறு 7 பேரும் அவரோடு இருந்தார்கள். அவர்கள் ஒரு குன்றின் ஓரத்தில் வரிசையாக நடந்து கொண்டிருந்தார்கள். அவர்தான் அந்த வரிசையில் கடைசியாக சென்றார். நான் அவர்களை பார்த்து கொண்டிருந்த போது அவர் திரும்பி என்னை பார்த்தார். அதன் பின் வரிசையை விட்டு விலகி என்னிடம் வந்து மூச்சரைத்தபடி, நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். ஆயினும் நடுவர் குழு இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள செய்வதில் எனக்கு நிறைய சிரமம் இருந்தது என்றார். மறுநாள் காலையில் போன் மணி ஒலித்தது. அமைச்சர் தான் பேசினார். அவர் என் கனவில் பேசிய அதே வார்த்தைகளை அப்படியே பேசினார். தம் அலுவலகத்திற்கு வரும்படி அவர் என்னை அழைத்தார். அங்கே அவர் சூழ்நிலையை எனக்கு விளக்கினார். நடுவர் குழு உறுப்பினர்களோடு நான் மிகவும் போராட வேண்டியிருந்தது. ஏனென்றால் சிறு தவறு இருந்தாலும் எந்த ஒரு சித்திரமும் போட்டியிலிருந்து விலக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கூறியிருந்தோம். உங்கள் உருவப்படம் தான் உள்ளதிலேயே மிகச் சிறந்ததாக இருந்தது. ஆனால் நீங்கள் அவருடைய சட்டை பையில் உள்ள கைக்குட்டையை வரையவில்லை. அதன் மீது அவருடைய ராஜரீக பெயரின் முதல் எழுத்துக்கள் 100 பின்னல் வேலையாக செய்யப்பட்டுள்ளன. நான் பெருமூச்சு விட்டேன். ஆம், ஒரு ஓவியர் என்ற முறையில் நான் மார்பு பகுதியை சிறிதாக்கி அதை மங்களாக வரைந்திருந்தேன். ஆகவே கைக்குட்டை ஏறக்குறைய கண்ணுக்கு தெரியாமலே போய்விட்டது. ஆனால் நான் உங்களுக்காக போராடினேன். ஏனெனில் அதுதான் மிகச் சிறந்ததாக இருந்தது. நான் எகைல் எசலாசியின் முறை தவறிய ஒரு மகன் என்பதாலும் அடிக்கடி அரண்மனை விருந்துகளில் அவரோடு சேர்ந்து கொள்கிறேன் என்பதாலும் அவருடைய முகத்தை நான் மிக நன்றாக அறிவேன். அதன் பின் அவர் விளக்கினார். நான் எகிப்தில் பிறந்தேன். என் தாய் ஒரு எகிப்திய பெண். அவர் நடுவர் குழுவிடம், பாருங்கள், உங்களில் யாரும் என் தந்தையின் முகத்தை பார்க்க போதுமான அளவுக்கு அவருக்கு நெருக்கமாக ஒருபோதும் வந்ததில்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஓவியம்தான் மிகச் சிறந்தது என்று வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார். அதன் பின் அவர் மீண்டும் பேரரசரின் உருவப்படத்தை இந்த முறையில் கேன்வாஸ் துணியில் எண்ணெய்களை கொண்டு வரையுமாறும் அதன் பின் அரசுக்கு அதை சமர்ப்பிக்கும்படி அவரை சந்திக்க வாய்ப்பு கேட்குமாறும் என்னிடம் கூறினார். தமது அரச முத்திரைக்குரிய உருவப்படத்தை வரைந்தவராகிய உங்களை சந்திக்க அவர் விரும்புவார் என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? நானா பேரரசரை சந்திப்பதா? அது அவ்வளவு எளிதானதா? ஆம், அவரை சந்திக்க அனுமதி கேளுங்கள். ஆயினும் இப்போது போய் அவருடைய கைக்குட்டையை வரையுங்கள். முத்திரைக்காக உங்கள் சித்திரத்தை எடுத்துக்கொண்டு எங்களிடம் திரும்பி வாருங்கள். ஒரு சில நாட்களுக்கு பிறகு அமைச்சர் கூறியவாறே நான் செய்து முடித்தேன். சித்திரத்தை திருத்தி அதை அவருக்கு அனுப்பினேன். அதன் பின் பேரரசரின் உருவப்படத்தை கேன்வாஸ் துணியின் மீது எண்ணெய்களை கொண்டு வரைய தொடங்கினேன். 1 வார காலம் கடந்தது. நான் போட்டியில் வெற்றி பெற்ற ஓவியராக என்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு அரண்மனைக்கு ஒரு கடிதம் எழுதி அரசரை சந்திக்க வாய்ப்பு கேட்டேன். அதிசயமான முறையில் 2 நாட்களில் உடனே அரண்மனைக்கு வரும்படி எனக்கு அழைப்பு வந்தது. இதை பற்றி நான் எவ்வளவு அதிகமாக சிந்தித்தேனோ அவ்வளவு அதிகமாக நான் பரபரப்படைந்தேன். விழித்தெழு வசுலா, யாரை சந்திக்க போகிறாய் என்பது உனக்கு புரிகிறதா? நீ சாலமோன் அரசர் வம்சத்தை சேர்ந்த வாரிசு ஒருவரை சந்திக்க போகிறாய் என்று நான் என்னிடமே சொல்லிக்கொண்டேன். நான் அரசரின் சித்திரத்தை சமர்ப்பிப்பதற்காக என் கணவரோடு அரண்மனைக்கு புறப்பட்டு சென்றேன். நாங்கள் 4 பிரம்மாண்டமான வாசல்களை கடந்து சென்று ஒரு பெரிய மண்டபத்தின் சிறிய முகப்பறைக்குள் அழைத்து செல்லப்பட்டோம். அங்கே பேரரசரின் தனி செயலாளர் என் சித்திரத்தை பார்த்தார். அதன் பின் அவர் வரவேற்பறைக்குள் என்னை நடத்தி சென்றார். அது மிகவும்
பரந்ததாக இருந்தது. எல்லா இடங்களிலும் இருக்கைகளும் தட்டுமுட்டு பொருட்களும் எவ்வளவு அதிகமாக நிறைந்திருந்தன என்றால், தமது இராணுவ சீருடையில் பேரரசர் நிற்கும் இடத்தை உடனே கண்டுபிடிக்க என்னால் முடியவில்லை. முடிவற்றதாக தோன்றிய அந்த பெரிய மண்டபத்தில் நான் ஒரு வழியாக அவரை கண்டுகொண்டேன். திடீரென வேதாகமங்கள் உயிர் பெற்றன. எனக்கு முன்னால் அதிசயத்திற்குரிய ஒரு ஓவியம் நின்று கொண்டிருந்தது. அவருடைய இரத்த நாளங்களுக்குள் சாலமோன் அரசரின் ரத்தம் பாய்ந்து கொண்டிருந்தது. சாலமோன் அரசரின் உடற்கூறுகளின் சாயல் ஏதும் அவரிடம் தெரிகிறதா என்று வியந்தபடி பார்த்து கொண்டிருந்தேன். அவர் முன் தலை வணங்கியபடி நான் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துவிட்டு என் சித்திரத்தை அவருக்கு காட்டினேன். அவர் தம் உருவப்படத்தை பார்த்தபோது மகிழ்ச்சியுற்றவராக தோன்றியபடி புன்னகைத்தார். பிரெஞ்சு மொழியில், இதை வரைய உங்களுக்கு எவ்வளவு காலம் பிடித்தது? இது அழகாயிருக்கிறது என்று கேட்டார். இந்த உருவப்படத்தை வரைந்து முடிக்க எனக்கு 3 நாட்கள் ஆனது. அவ்வளவுதானா? உண்மையில் 1.5 நாட்களிலேயே நான் அதை வரைந்து முடித்திருந்தேன். ஆனால் இவ்வளவு மதிப்புமிக்க ஒரு ஓவியத்தை உருவாக்க மிக குறுகிய காலமே எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்று அவர் நினைப்பாரோ என்ற பயத்தால் உண்மையை சொல்ல நான் விரும்பவில்லை. அவருடைய உணர்வுகள் எப்படிப்பட்டவையாக இருந்தாலும் அவர் மகிழ்ச்சி அடைந்தவராக தோன்றினார். அவர் திரும்பி தலைக்கவசம் அணிந்த ஒரு காவலனிடம் ஏதோ சொல்ல அவன் விரைந்து சென்று ஒரு சிறு பெட்டியுடன் வேகமாக திரும்பி வந்தான். அரசர் பெட்டியை திறந்து ஒரு பொற்பதக்கத்தை எடுத்து காட்டினார். அவர் அதை என்னிடம் தந்தார். அது இறந்த பேரரசர் 2ஆம் மெனலிக்கின் தங்க பதக்கமாகும். நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு அவருக்கு நன்றி கூறினேன். அத்துடன் அந்த அரச சந்திப்பு முடிவுக்கு வந்தது. நான் அந்த அறையை விட்டு புறப்படும் முன் செயலாளர் என்னிடம் திரும்பவும் பேரரசரை நோக்கி திரும்பி மீண்டும் ஒருமுறை அவருக்கு வணக்கம் செலுத்தும்படி கூறினார். ஏனெனில் நான் அவருக்கு என் முதுகை திருப்பி இருந்தேன். அது அரச நடைமுறைகளுக்கு எதிரானதாக இருந்தது. 3 மாதங்களுக்கு பிறகு எத்தியோப்பியாவில் ஒரு கலகம் வெடித்தது. பேரரசர் யெகெல் அரச பதவியிலிருந்து இறக்கப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டார். அவர் கொலை செய்யப்பட்டார் என்று வதந்திகள் பரவின. ஆயினும் அவர் புதைக்கப்பட்ட இடம் எங்கே உள்ளதென்று யாருக்கும் தெரியவில்லை. அரச முத்திரையை பொறுத்தவரை அவர்கள் சுவிட்சர்லாந்தில் அதை அச்சிட ஏராளமான பணத்தை செலவழித்திருந்தார்கள். பேரரசர் மறைந்துவிட்ட பிறகும் பல ஆண்டுகளாக அது பயன்படுத்தப்பட்டு வந்தது. 2 வருடங்களுக்கு பிறகு என் 2வது மகன் ஃபேவின் அடிஸ் அபாபா நகரில் பிறந்தான். அவனுக்கு 2 மாதங்கள் ஆகியிருந்த போது நாங்கள் ஸ்வீடனுக்கு திரும்பி வந்தோம். நாங்கள் வந்து சேர்ந்த உடனேயே என் கணவர் மீண்டும் ஆப்பிரிக்காவுக்கு திரும்ப செல்ல வேண்டியிருந்தது. அங்கே அவர் பல வாரங்கள் இருக்க வேண்டியதாயிற்று. அவை எனக்கு மிக நீண்ட வாரங்களாக இருந்தன. ஸ்வீடனில் எனக்கு நண்பர்கள் யாரும் இல்லை. மேலும் முதுகு பிரச்சனைகளோடும் நான் போராடத் தொடங்கினேன். மேலும் 2 குழந்தைகளை தனியாக பராமரிப்பதில் உள்ள சவால்களையும் நான் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. என் திருமண வாழ்வும் பிரச்சனைகளை சந்திக்க தொடங்கியிருந்தது என்பதில் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. என் கணவருக்கும் எனக்கும் இடையே இருந்த இடைவெளி தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வந்தது. இதெல்லாம் எனக்கு அளவுக்கு அதிகம் என்று நான் உணர்ந்த அதே சமயத்தில் என் கணவருக்கு மொசாம்பிக்கில் ஒரு நீண்ட கால பணி வழங்கப்பட்டது. இது மிக நல்லதாக எனக்கு தோன்றியது. ஆகவே நாங்கள் புறப்படுவதற்காக மீண்டும் மூட்டை முடிச்சுகளை கட்டத் தொடங்கினோம். என் வாழ்வின் இந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் கடவுள் கவனித்துக் கொண்டிருந்தார். ஒரு சாதாரண வாழ்வு வாழ நான் எடுத்த முயற்சிகளை அன்போடு அவதானித்து கொண்டிருந்தார் என்று என்னால் கற்பனை செய்ய முடிகிறது. ஆனால் சாதாரண வாழ்வு அசாதாரணங்களால் நிறைந்துள்ளது. கடவுளின் உதவியின்றி அவற்றை நாம் கையாளும் போது நம் வாழ்வுகள் விரைவில் சிக்கலாகி விடுகின்றன. மொசாம்பிக்கில் காரியங்கள் நல்ல விதமாக மாறவில்லை. என் திருமண வாழ்வு சிதைந்து கொண்டிருந்தது. அதை சரி செய்ய சக்தியற்றவளாக நான் இருப்பதாக தோன்றியது. எப்படியோ அவரும் நானும் எல்லாவற்றிலும் ஒருவரையொருவர் சார்ந்திருக்க முடியாமல் போயிற்று. அதை சரி செய்ய எங்களிடம் விருப்பமும் இருக்கவில்லை. ஆகவே பல போராட்டங்களுக்கு பிறகு நாங்கள் இறுதியாக பிரிந்து விடுவது என்று சோகமான கடினமான முடிவுக்கு வந்தோம். எங்கள் குழந்தைகளுக்காக விவாகரத்துக்கு பிறகும் நண்பர்களாக நிலைத்திருப்பது என்று இருவரும் ஒப்புக்கொண்டோம். ஆனாலும் அது எங்கள் அனைவருக்கும் உணர்வுபூர்வமாக அதிர்ச்சியூட்டும் நிகழ்வாக இருந்தது. அது என் வாழ்வில் எனது முதல் பெரிய தோல்வியாக இருந்தது. நான் என் நல்ல மனநிலையையும் என் மேன்மையும் இழந்து விட்டதாக உணர்ந்தேன். என் கனவுகள், முன்னெச்சரிக்கைகள், இயல்புக்கு மேலானவற்றோடு எனக்கு இருந்த தொடர்புகள் ஆகிய அனைத்தும் எந்த பயனும் இல்லாமல் போனதாக தோன்றியது. நான் வாழ்வின் ஊடாக போராடி கொண்டிருந்த வேறொரு ஆளாக மட்டுமே இருந்தேன். கடவுளின் உதவியின்றி இதை நான் செய்து கொண்டிருந்தேன். இறுதியாக என் முன்னாள் கணவர் ஸ்வீடனுக்கு திரும்பி செல்லும் நேரம் வந்தது. என் மூத்த மகன் ஜான் பள்ளி செல்லும் வயதை அடைந்திருந்ததால் அவர்கள் சேர்ந்து போவது விவேகமானது என்று தோன்றியது. அங்கே தன் தந்தைக்கு அருகில் இருந்தபடி அவன் தன் பள்ளி படிப்பை தொடர முடியும். தன் தாயிடமிருந்து தம்பி பேபியினிடமிருந்து பிரிக்கப்படுவதால் ஜான் துன்பப்படுவான் என்பதில் நான் நிச்சயமாயிருந்தேன். என்னை பொறுத்தவரை இதுதான் என் வாழ்வின் மிக கடினமான காலமாக இருந்தது.
முடிந்த போதெல்லாம் நாங்கள் சேர்ந்திருந்தோம். ஆனால் சகோதரர்கள் பிரிக்கப்பட்டார்கள். நான் என் முதல் மகனின் பிரிவால் மிக ஆழமான துயரத்திற்கு உள்ளானேன். குடும்பம் என்பது ஒன்றுபட்ட, ஒருவருக்கொருவர் ஆதரவாயிருக்கும் ஒரே தொகுதியாக இருக்க வேண்டும். அந்த தொகுதியின் ஒன்றிப்பை உடைப்பது அதன் உறுப்பினர்கள் அனைவரையும் உணர்ச்சி பூர்வமான முறையில் பிரித்து விடுகிறது. ஆனால் எப்படியோ நாங்கள் இதிலிருந்து மீண்டு வந்தோம். வாழ்க்கை தொடர்ந்து சென்று கொண்டிருந்தது. இறுதியாக பெர்ரைடன் என்னும் பெயருள்ள மற்றொரு ஸ்வீடன் நாட்டவரை நான் சந்தித்தேன். அவர் கனிவுள்ள மனிதர். என் முதல் திருமணம் என்னில் ஏற்படுத்தியிருந்த காயங்களையும் மீறி அவரை நம்பி என்னை அவரிடம் ஒப்படைக்க முடியும் என்று நான் உணர்ந்தேன். என் இளைய மகன் ஃபேவியன் வீட்டில் ஒரு தந்தையை கொண்டிருப்பது முக்கியம் என்று நான் அறிந்திருந்தேன். இப்போது எனக்கு வயதும் முதிர்ச்சியும் அதிகரித்திருந்தன. இரண்டாவது முறையாக ஒரு நல்ல திருமண வாழ்வு நடத்த என்னால் முடியும் என்று நான் நம்பினேன். ஆகவே பெர்ரும் நானும் திருமணம் செய்து கொண்டோம். பெர்ரின் வேலையும் நாங்கள் வளரும் நாடுகளுக்கு பயணம் செய்யும்படி செய்தது. நாங்கள் முன்பு நான் வாழ்ந்த மொசாம்பிக்கிற்கு குடிபெயர்ந்தோம். 2 ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் லெசோதோ என்னும் நாட்டுக்கு சென்றோம். இந்த நாட்டில் வேலை என்பது ஒரு கடினமான வேலை என்று பட்டியலிடப்பட்டிருந்தது. ஆனால் எங்கள் அன்றாட வாழ்வு அவ்வளவு மோசமானதாக இருக்கவில்லை. நாங்கள் அங்கிருந்த காலத்தில் அசாதாரணமான ஒரு காரியத்தில் நாங்கள் சிக்கிக்கொண்டோம். ஆப்பிரிக்க இன ஒதுக்கீட்டு கொள்கை 1982 வருடத்தில் அதன் உச்ச நிலையில் இருந்தது. ஒரு நாள் இரவில் டாங்கிகள் உருண்டு செல்வதும் இயந்திர துப்பாக்கிகள் சுடுவதும் கையெறி குண்டுகள் வெடிப்பதுமான பயங்கர சத்தம் கேட்டு நாங்கள் விழித்துக் கொண்டோம். அது கடும் அச்சமூட்டுவதாக இருந்தது. படுக்கையில் படுத்துக் கொள்ளும்படி எழுந்து நிற்க வேண்டாம் என்று பெர் எங்களை நோக்கி சத்தமாக கூறினார். ஏனெனில் வெளியே துப்பாக்கி குண்டுகள் எல்லா இடங்களிலும் பறந்து கொண்டிருந்தன. அவை எங்கள் வழியில் வந்தால் எங்கள் தகர மாளிகை செல்லடையாகிவிடும். இந்த வன்முறை இறுதியாக முடிவுக்கு வந்தது. ஆனால் அது கடந்து சென்ற பாதையில் விட்டு சென்ற காரியங்கள் திகிலூடுபவையாக இருந்தன. தென் ஆப்பிரிக்க படைகள் எல்லா இடங்களிலும் மக்களை கொன்று குவித்திருந்தன. தங்கள் உயிருக்காக கெஞ்சிய மாசற்ற பெண்களும் குழந்தைகளும் கூட இரக்கமற்ற விதமாக இரத்த வெள்ளத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தனர். இன பாகுபாடு அந்நாட்டில் ஏற்படுத்தியிருந்த பதட்ட நிலை இன்னும் மோசமானது. குற்றம் விரைவாக பெருக்கெடுத்தது. எங்கும் தாண்டவமாடிய வறுமையும் வெறுப்பும் இந்த நாட்டை பற்றி பிடித்திருந்தன. நாங்கள் பார்த்த எல்லா இடங்களிலும் குற்றவாளிகள் பெருகிக் கொண்டிருந்ததாக தோன்றியது. அது ஒரு பெரும் அரசியல் ஒழுங்கீனமாக இருந்தது. வீடுகளை கொள்ளையிடுபவர்கள் இரவில் பெரிய கற்கள், சிறிய கோடாரிகள் போன்ற ஆயுதங்களுடன் மக்களின் வீடுகளுக்கு வருவார்கள். மக்கள் அவர்களோடு ஒத்துழைத்து தங்களிடமிருந்த வெளியிருந்த உடைமைகளை தரவில்லை என்றால் அவர்கள் தாக்கப்பட்டனர். எங்கள் நண்பர்கள் அனைவரும் தங்களுக்கு பாதுகாப்பாக எப்போதும் ஆயுதங்களை தங்களோடு வைத்திருந்தனர். பெர்ரும் நானும் கூட எங்கள் படுக்கை அருகில் ஒரு இரும்பு தடியை வைத்துக் கொள்ள முடிவு செய்தோம். மேலும் ஒரு பிளாஸ்டிக் துப்பாக்கி ஒன்றையும் வாங்கினோம். வீட்டிற்குள் அத்துமீறி நுழையும் யாரையும் அதிலிருந்து பாயும் ஒரு வகை திரவத்தை கொண்டு தற்காலிகமாக குருடாக்க முடியும். ஒரு நாள் இரவில் நான் விழித்துக் கொண்டேன். அதன் பின் என்னால் உறங்க முடியவில்லை. அவ்வப்போது நான் கண்ணையர்ந்து போகும்போதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத கரம் ஒன்று என்னை உலுக்கி நான் எப்போதும் விழித்துக் கொண்டிருக்கும்படி செய்தது. பின்னிரவு 1 மணி வாக்கில் நான் அரை தூக்கத்தில் இருந்தபோது சீரான இடைவெளிகளில் ஏதோ உடைக்கப்படும் சத்தத்தை நான் கேட்க தொடங்கினேன். என் மனதில் ஒரு பெரிய கம்பி வெட்டும் கருவியை பிடித்துக் கொண்டிருக்கும் ஒரு திருடனின் காட்சியை நான் கண்டேன். அவன் உட்பக்க பூட்டை எட்டி பிடித்து கதவை திறப்பதற்காக முன் கதவின் அருகில் இருந்த கம்பியாலான கொசுவலையை வெட்டி கொண்டிருந்தான். நான் உடனே நன்றாக விழித்துக் கொண்டேன். நான் படுக்கை அறையிலிருந்து குதித்தபடி இறங்க இருந்த அதே சமயத்தில் ஒரு தெளிவான குரலை எனக்குள் கேட்டேன். படுக்கையிலேயே காத்திருக்கும்படி அது எனக்கு உத்தரவிட்டது. இப்போது எழுந்திருக்காதே என்று அந்த குரல் கூறியது. மீண்டும் நான் நகர்ந்தபோது இப்போது வேண்டாம், பொறு என்றது அது. நான் அந்த குரலுக்கு கீழ்ப்படிந்தேன். அது தன் கட்டளையில் வலிமை உள்ளதாக, ஆனால் கருணை உள்ளதாக இருந்தது. அதற்கு கீழ்ப்படிய கூடாது என்ற எண்ணம் ஒரு கணம் கூட எனக்கு ஏற்படவில்லை. அது மீண்டும் மீண்டும் காத்திருக்கும்படி என்னிடம் சொல்லி என்னை திடப்படுத்திக் கொண்டிருந்தது. விரைவில் நேரம் என்ன என்பதை என்னால் அறிய முடியாமல் போனது. திடீரென ஒரு அவசர தொனியில் எழுந்திருக்கும்படி அந்த குரல் எனக்கு கட்டளையிட்டது. நான் கீழ்ப்படிந்து விரைவாக வீட்டின் பின்புறம் சென்று சமையலறை கதவை ஆராய்ந்தேன். அதில் சேதம் எதுவும் இல்லை. நான் சத்தமின்றி எங்கள் படுக்கை அறைக்கு திரும்பி வந்து மெதுவாக திரையை பின்னோக்கி இழுத்தேன். அங்கே எனக்கு நேர் முன்பாக எங்கள் வீட்டிற்குள் வெளியே ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தான். அதே வேளையில் அவனுடைய கூட்டாளி உள்ளே வருவதற்காக கதவை திறக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். என் கணவரும் சிறுவர்களும் இன்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். அவர்களுக்கு எந்த சத்தமும் கேட்டிருக்கவில்லை. எங்கள் நாயும் கூட எதையும் கேட்கவில்லை. ஆனால் ஜன்னலுக்கு வெளியே அந்த மனிதர்களை நான் கண்டபோது என் உச்சபட்ச குரலில், "பெர், அங்கே யாரோ இருக்கிறார்கள்" என்று நான் அலறினேன். என் அலறல் பெர்ரை எழுப்பியது. ஆனால் அதைவிட அதிக முக்கியமாக அது அந்த திருடனை எதிர்பாராமல் திடுக்கிட வைத்து அவனை குற்றுயிராக்கிவிட்டது. அவன் தன்னையும் அறியாமல் அச்சத்தில் துள்ளி குதித்தான். அதன் பின் அவனும் அவனது நண்பனும் அங்கிருந்து ஓடி வேலியின் மீது முயல்களைப் போல தாவி எங்கள் அடுத்த வீட்டுக்காரரின் முற்றத்திற்குள் விழுந்தார்கள். அச்சமயத்தில் திருடன் என் ஜன்னலுக்கு வெளியே இருந்தபோது மிகச் சரியான நேரத்தில் என்னை அலறும்படி செய்த அந்த குரல்
யார் என்பது பற்றி எனக்கு எந்த விதமான யூகமும் இருக்கவில்லை. பல ஆண்டுகளுக்கு பிறகு பங்களாதேஷ் என்னும் தொலைவான நாட்டில் அந்த குரல் யார் என்று நான் அறிந்து கொள்வேன் என்பதையும் அப்போது நான் அறிந்திருக்கவில்லை. ஆனால் மீண்டும் ஒரு முறை கடவுள் என்னை பாதுகாத்துக் கொண்டிருந்தார். ஏன் என்பதை நான் விரைவில் கண்டுபிடிப்பேன். முடிவுரை. நீங்கள் மோட்சம் இருப்பது உண்மை, நரகம் இருப்பதும் உண்மை என்ற ஒளிபரப்பை கேட்டீர்கள். நாளைய புதிய அத்தியாயத்திற்கு எங்களுடன் சேர்ந்து கொள்ளுங்கள்.